வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் எழுத்துக்களின் உயிர் RJ ரஞ்சனி. நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் ருக்மிணி அவர்களின் காதல் தீயில் கரைவோம்பா கதையின் தொடர்ச்சியை காணலாம். அத்தியாயம் 31. விழா கோலம் பூண்டிருந்தது இலக்கியாவின் வீடு. என்ன நடக்கிறது என்று இருவராலும் சட்டென்று ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. திடீரென்று வெளியே வந்த இலக்கியா முதலில் பட்டு சேலையில் வந்து நிற்க ஒரு நிமிடம் அவர்களுக்கு தலை சுற்றியது. என்னமோ உண்மைதான். ஆனால் முகத்தில் சந்தோஷமோ ஒரு ஒளியோ இல்லை. மாறாக தன் தோழிகளை பார்த்தவுடன் ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். அவசரமாக இருவரையும் தனது அறைக்கு இழுத்துச் சென்றவள் கதவை பூட்டிவிட்டு ஓவென்று அழுக ஆரம்பித்தாள். என்ன நடக்குதுங்க என்று அக்ஷயா கேட்க எந்த பதிலும் கூறாமல் அழுது கொண்டே இருந்தாள். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீ வேற பட்டு சேலை கட்டி இருக்க. வீட்டுல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஃபங்க்ஷனா? சொல்லி தொலையேண்டி. அக்ஷயா சற்று ஆவேசமாக கேட்டு வைத்தாள். கொஞ்சம் பொறுமையா கேளுடி, அவளே அழுதுகிட்டு இருக்கா. இங்க பாரு, என்னடி ஆச்சு என்று இலக்கியாவை கேட்டுக்கொண்டிருந்தாள் நிலா. ஆனால் பதில் கூறாமல் அழுது கொண்டே இருந்தாள் அவள். சரி, அவள் அழுது முடிக்கட்டும் என்று இருவரும் அவள் பக்கத்திலேயே அமர்ந்திருந்தனர். வீட்டில் சலசலப்பு சத்தம் அதிகமாக கேட்டதால் இவர்கள் வந்தது யாருக்கும் தெரியவில்லை. மூவரும் ஒரு அறையில் இருப்பதும் கண்டுகொள்ளவில்லை. சிறிது நேரம் விசும்பலுக்கு பிறகு நிலாவை பார்த்தவள், எனக்கு எனக்கு இருக்கவே பிடிக்கலடி என்று திக்கி திணறி கூற, என்னடி சொல்ற? முதல்ல என்ன ஆச்சு? காலையில ஃபோன் வந்துச்சு, வீட்டுக்கு கிளம்பி வந்த. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாச்சு சொல்லி இருக்கலாம்லடி என்று அக்ஷயா கேட்க, இவளோ திருவென்று முடித்துக்கொண்டு எப்படி இவர்களிடம் ஆரம்பிப்பது என்று இருந்தாள். என் சித்தியோட தம்பி தாண்டி பிரச்சனையே என்று துக்கம் அடைக்க அழுது கொண்டே கூறினாள் இலக்கியா. என்னடி சொல்ற? எனக்கும் அவருக்கும் கல்யாணமாடி, கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கடி என்று சொல்ல இருவருக்கும் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. அந்த கிழவனையாடி சொல்ற என்று அக்ஷயா கேட்க, அவர் தாண்டி, அவரோட இரண்டாவது பொண்டாட்டியும் எங்கேயோ ஓடி போயிட்டாலாம். என்னோட அம்மா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வரப்போற சொத்து என்னோட புருஷனுக்கு தானே, அந்த சொத்தை எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கடி. என் சித்தி முந்தானேத்து தான் ஏதோ ஒரு வக்கீல் பார்த்து அவங்க பேருக்கு மாத்தி எழுதுறதுக்கு கேட்டு இருக்காங்க. ஆனா உயிர்ல இப்படி இருந்திருக்கும் போல. இருவருக்குமே என்ன சொல்லி இலக்கியாவை ஆறுதல் படுத்துவது என்றே தெரியவில்லை. குழம்பி போய் தவித்துக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் இலக்கியாவின் சித்தி ஒரு ராட்சசி என்று அவர்களுக்கு தெரியும் தான். அது ஊருக்கே தெரியும். ஆனால் இதை பற்றி எப்படி பேசுவது? சக மனுஷியாக கூட அவரிடம் எதுவுமே பேச முடியாதே. அதுவும் அவர்களது தம்பி. அவன் பார்க்கும் பார்வையே பெண்களை துகிலரிப்பது போலதான் இருக்கும். அப்படி இருக்கையில் இலக்கியாவை அவனோடு எப்படி சேர்த்து வைப்பார்கள் இவர்கள்? அவள் எப்படி வாழ்வாள்? அதுவும் மூன்றாவது மனைவியாக நினைக்கவே கேவலமாக இருந்தது இவர்களுக்கு. அப்பா சம்மதிச்சிட்டாராடி? அக்ஷயா அப்போதும் ஒரு சிறு நம்பிக்கையுடன் கேட்டாள். காலையில எனக்கு ஃபோன் பண்ணும் போதே, உங்க அப்பனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு, சீக்கிரம் வா அப்படின்னு தான் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு எங்க சித்தி. இங்க வந்து பார்த்தா அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு. நான் ஏதாவது பேசினா கூட பேச மாட்டேங்கிறாரு. பக்கத்துல ஒரு நர்ஸ் கூட்டிட்டு வந்து காட்டுனேன். கரண்ட் ஷாக் அடிச்சதுல பேச்சு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. இனி அவரா பேசினாதான் உண்டுன்னு நினைக்கிறேன்டி என்று மீண்டும் அழுக ஆரம்பித்தாள். நிலாவுக்கோ என்ன செய்வது என்று தெரியவில்லை. எங்கேயாவது கடத்தி விட்டு போகலாமா என்பது வரை கூட யோசித்தாள். என் வாழ்க்கையில மட்டும் எல்லாமே ஏண்டி இப்படி நடக்குது? நல்லதே நடக்கலடி. ரொம்ப விருப்பமான அம்மா சீக்கிரமா என்னை விட்டு போனாங்க. ரொம்ப பிடிச்ச அப்பாவும் இப்படி தனியா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறாரு. எனக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை. முதல்ல சிவா என்று விக்கி அழுக, அது காணல் நீர் கனவாகவே போயிடுச்சே என்று அவளுக்கும் புரிந்தது. வேதனையுடன் இருவரிடமும் சொல்ல இருவருக்குமே கண்கள் கலங்கியது. அந்நேரம் கதவை பழமாக தட்டும் ஓசை கேட்டது. டே படுபாவி, ஷைகோ சிவா, இன்னும் எவ்வளவு தூரண்டா போகணும்? நீங்க 2 பேரும் தானே ஆசைப்பட்டு வந்தீங்க. இன்னும் ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வாங்கடா என்று அவன் சொல்லி வைத்தான். அந்த மழையில் மேலே போக போக பிரஷர் குறைவாக இருந்ததால் மூச்சு விடவும் சிரமமாக இருந்தது. அதை விட கால்வலி உயிர் போனது. சாதாரண மலைகளில் ஏறினால் கூட ஏதோ சமாளித்து விடலாம். ஆனால் இது பனிப்பாறைகள் நிறைந்தது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இடறினால் கூட உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு. ஒவ்வொரு அடியும் பார்த்து வைத்துக் கொண்டு 4 பேருமே சென்று கொண்டிருந்தார்கள். மாலை வேலை அங்கு சீக்கிரமாகவே வந்ததால் இருட்டத் தொடங்கியது. டே, பக்கத்துல டென்ட் போட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் திருப்பி விடிஞ்சது கிளம்பலாம் என்று சுற்றி முற்றி ஒரு கண்காணிப்பை பார்த்து வந்துவிட்டு அங்கேயே குடிலை போட்டார்கள். சிவா எடுத்து வந்திருந்த பையில் சுட சுட அவர்களுக்கு உணவை சமைத்து ஆளுக்கு ஒரு கிண்ணம் கொடுக்க அவசரமாக சாப்பிட்டு, அப்பாடா இப்பதாண்டா உயிரே வந்த மாதிரி இருக்கு என்று கோகுல் சொல்ல, இருக்கும், சுட சுட உள்ள தள்ளினா அப்படிதானே இருக்கும் என்றான் சிவா. யாராவது ரம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களாடா என்று அவன் கேட்க சிவாவிடமிருந்து ஒரு முறைப்பு பரிசாக வந்தது. சரி, அட்லீஸ்ட் ஒரு தம்,
ஆத்விக்கிடமிருந்தும் ஒரு குறைவெறியான பார்வை வந்தது. டே, என்னடா இவனுங்க இப்படி இருக்கானுங்க, குளிர்ல செத்துருவேன் போலையடா. டே, அதுக்கு தானே ஜெர்கின் கொண்டு வந்திருக்க, அப்புறம் என்ன என்று ஆத்விக் கேட்டான். இருந்தாலும் அதை அடிச்சாதான் மச்சான் ஒரு கிக்கு என்று கூறினான். உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாடா என்று சிவா கத்தினான். சரி சரி, ரொம்ப நேரமா உன்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். நாங்க கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லல, இப்ப பதில் சொல்லியே ஆகணும், சொல்லுடா. நீ அப்படி என்ன கேட்ட? நான் என்ன பதில் சொல்லாம போனேன் என்று அவன் திருப்பி கேட்டான். அந்த பிள்ளையை நீ விரும்புறியா இல்லையா? என்ன பிள்ளைய? ஐயோ டிஷ் சைக்கோ என்று பல்லை கடித்தான் கோகுல். தெளிவா கேளுடா. இலக்கியாவை விரும்புறியா இல்லையா? அதை தெரிஞ்சு நீ இப்ப என்ன பண்ண போற? கல்யாணம் பண்ணி வைக்க போறியா என்று பட்டென்று வந்தது வார்த்தை. என்னடா கல்யாணம் வரையும் போயிட்ட, விரும்புறியா? உண்மையா சொல்லுடா என்று அவர்கள் கேட்க எந்த பதிலும் பேசாமல் அந்தி மாலை சாயும் நேரம் மலைகள் மேல் சூரிய ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அந்த இடமே ஒரு செம்மை வண்ணம் பூசிய மலை போல காட்சியளித்தது. அது சிவாவின் நீலக்கண்களுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. அந்த ரம்யமான பொழுதில் இப்படி ஒரு கேள்வி, ஆனால் அழகாக பதில் சொல்ல அவன் ஒன்னும் சாதாரண சிவாவா என்ன, சைக்கோ சிவா ஆகிற்றே. என்னடா நாங்க கேட்டுட்டே இருக்கோம், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, பேசாம வாய மூடுங்கடா. டே சிவா, ஆஷிக் என்று ஒருத்தனை பிடித்து வச்சிருந்தியே, என்னடா ஆனா அவன்? அது என்னன்னு இவன் கிட்ட கேளு. டே, ஒன்றும் இல்லடா, அவங்க அம்மாவும் தங்கச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்களாம், அதனால நான் போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். எங்க கண்காணிப்புல தான் நீ இருக்கணும்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டேன், இதுல என்ன என்று அசால்ட்டாக கேட்டான். இருந்தாலும் அவனை ஒரு வாட்ச் பண்ணியிருக்கலாம்டா. வாட்ச் பண்ணிட்டு தான்டா இருக்கேன், ட்ரெக்கிங் டிரைவ்ஸ் கூட போகும்போது கூட என்கிட்ட தான் இருக்கு. அவனை என்னமோ எனக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்பணும்னு தோணல, சிவா மீண்டும் கூறினான். என்னடா சொல்ற? ஆமாடா, என்னமோ நாடகம் மாதிரி அவன் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பி போன மாதிரி தெரியுது. உனக்கு எல்லாத்து மேலேயும் சந்தேகம் தாண்டா என்று விக்னேஷ் கூற சடுசடுவென்று அவர்களை சுற்றி ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தனர். தங்களது பர்சனல் பிஸ்டலை எடுத்துக்கொண்டு 4 பேரும் தயாராக ஒன்று கூடினர். இங்கு இலக்கியா பெண் பித்தனான அவளது சித்தி தம்பி கழுத்தில் மாலையிட்டிருந்தாள், தன் மனதில் சிவாவை நினைத்து கொண்டு. இந்த ஜென்மத்துல நம்ம சைக்கோ சிவா சிங்கல் தான் போலையே. பார்க்கலாம் மக்களே. காதல் தீயில் கரைவோம்பா அத்தியாயம் 32. கதவு தட்டப்பட்ட வேகத்தில் இலக்கியாவும் நிலாவும் ஒரு நிமிடம் பயந்து எழுந்து நிற்க அக்ஷயாவோ சரணம் இல்லாமல் போய் கதவை திறந்தாள். வெளியே இலக்கியாவின் சித்தி கஸ்தூரி ஒரு பார்வை பார்த்து கொண்டே உள்ளே வர, என்ன இலக்கியா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லவே இல்லை, கூப்பிட்டுருந்தியா? அது சித்தி, அது இல்லை ஆண்டி, எங்களுக்கு தெரியாது, இவ இன்னைக்கு காலேஜ் வரவே இல்லை, அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தோம். ஆமா, வெளியில நிக்க வச்சு பேச வேண்டியது தானே என்று அவர் கேட்டு வைத்தார். வெளியில கூட்டமா இருந்துச்சு சித்தி, அதனாலதான் ரூம்குள்ள கூட்டிட்டு வந்தேன். ஓஹோ, இவங்க 2 பேரும் நம்ம ஆளுங்களா இல்ல வேற ஆளுங்களா என்று மட்டமாக ஜாதியை பற்றி அவள் கேட்டு வைக்க மூவருக்குமே ஒருவித கேவலமான பார்வை கஸ்தூரியின் மீது படிய தவறவில்லை. சரி சரி, உங்க அப்பா அங்க அசிங்கம் பண்ணி வச்சிருக்காரு, இன்னும் 1 மணி நேரத்துல நிச்சயதார்த்தமாகவே வேற போயிருக்கு, போய் சுத்தம் பண்ணிட்டு அந்த ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விடு, சபையில உட்காரட்டும், அவனை கட்டிக்கிட்டு எதுக்கும் லாய்க்கே இல்லை என்று தான் பாட்டிற்கு பேச ஆரம்பித்தார் சித்தி. இலக்கியாவின் மனம் நொந்து போய் நொறுங்கியது. தந்தைக்கு பணிவிடை செய்வதற்காக அல்ல, அவர் பேசிய பேச்சுக்காக. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் தம்பி வருவான், முகத்தை நல்லா சீவி அலங்கரிச்சு அவன் முன்னாடி நில்லு, புரிஞ்சதா என்று அவர் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு வெளியே சென்றார். இலக்கியாவிற்கு அதற்கு மேல் கண்ணீர் இல்லை போல அமைதியாக கல் போல நின்றிருந்தாள். 2 பேரும் எங்கே இருங்கடி, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்று கிளம்பினாள் இலக்கியா. இருடி, நாங்களும் வரோம் என்று மூவருமாக இலக்கியா தந்தை இருக்கும் இடத்திற்கு செல்ல அந்த அறை ஓரளவுக்கு சுத்தமாகவே இருந்தது. காலையில் இலக்கியா தான் சுத்தம் செய்திருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார்கள் தோழிகள் இருவரும். அவரை பார்க்கவே மிகவும் பரிதாபமாக இருந்தது. கடவுள் இந்த நிலையில ஒரு மனிதனை இப்படியா வச்சிருக்கணும், இதுக்கு பேசாம அவர் இறந்தே போயிருக்கலாம், படுத்த படுக்கையாக இருந்தார் அந்த மனிதர். ஆனால் ஏதோ சொல்ல துடிக்கும் கண்கள் மட்டும் அவரிடம் இருந்தது என்று நிலாவும் அக்ஷயாவும் புரிந்து கொண்டார்கள். கண்களில் 2 மொழிகளும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தது. படுக்கையில் இயற்கை கழித்திருந்தார். அதை எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாமல் மகளான இலக்கியா சுத்தம் செய்து அவருக்கு ஒரு வேட்டியும் சட்டையையும் மாற்றியிருந்தாள். அங்கு நின்றிருந்த இருவருக்குமே நெஞ்சம் கனகனத்து போனது. சிறுவயதில் எல்லா தந்தைகளுமே இதைத்தானே பிள்ளைகளுக்கு செய்திருப்பார்கள். ஏன், நமது தந்தை கூட அப்படித்தானே செய்திருப்பார். சிறிது நேரம் ஒரு ஓரத்தில் நாற்காலியில் அவர்கள் அமர்ந்திருந்தனர். இலக்கியா, நிஜமாலுமே இதுல உனக்கு விருப்பம் தானாடி? நான் வேற என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்கடி என்று ஒரு விரக்தியான பதிலை அவள் கூறினாள். நிலாவோ, இப்ப கூட ஒரு பிரச்சனை இல்லடி, நான் வேணா சிவா அண்ணா கிட்ட பேசுறேன். சரி, நீ பேசி அடுத்து என்ன ஆக போகுது? அவர் உடனே காஷ்மீர்ல இருந்து இங்க என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறியா நிலா? நிலாவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இலக்கியாவை போல் சிவாவும் அவளை காதலித்திருந்தால் அல்லது ஒரு விருப்பம் இருந்திருந்தால் அதை பற்றி யோசித்திருக்கலாம். எதுவுமே தெரியாமல் எப்படி?
அக்ஷயாவிற்கோ இலக்கியாவிற்கு கல்யாணம் சரி, ஆனால் மாப்பிள்ளை தான் பிடிக்கவில்லை. இருந்தாலும் இலக்கியா சிவாவுடன் சேர வேண்டும் என்று அக்ஷயாவுமே நினைத்தாள். இலக்கியா, எனக்கு என்னமோ நிலா சொல்றதாண்டி சரின்னு படுது. ஒரு வாட்டி அந்த சிவா அண்ணா கிட்ட அட்லீஸ்ட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டுமாடி கேப்பமாடி. வேண்டாண்டி, அதை அப்படியே விட்டுடுங்க. அது ஒரு அழகான கனவு. என் தலையில என்ன இருக்கோ அதுதானே நடக்கும். என்ன இருந்தாலும் என்று நிலா ஆரம்பிக்க, நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுடி. அப்பா வேற அவங்க பிணையத்துல இருக்காரு. நான் என்ன பண்ண முடியும்? நீயும் அப்பாவும் தனியா வந்துட முடியாதாடி என்று அக்ஷயா கேட்க, என் சித்தி பத்தி தெரிஞ்சு மாடி இப்படி பேசுறீங்க? உண்மைதான், கஸ்தூரி தனக்கு பிடித்தவர்களுக்கு 3 கால் என்று இருப்பவள். அதே போல் யாரையும் கொல்லக்கூட துணியும் குணம் கொண்டவள். அப்படி இருக்க இலக்கியாவிற்காக அவர் பரிதாபப்படுவதற்கு அவர் ஒன்றும் முட்டாள் இல்லையே. திடீரென்று இலக்கியாவின் தந்தையை அழைக்க கஸ்தூரி வந்தார். இன்னும் என்னடி அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? அங்க எல்லாரும் வந்துட்டாங்க. சீக்கிரம் புடவைய மாட்டிட்டு வந்து தொலை. அப்புறம் பிள்ளைங்களா, அவளை கூட்டிட்டு வரீங்களா? கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வந்தா கொஞ்சமாச்சும் வேலை செய்யணும். அப்பதான் நாங்க சோறு போடுவோம். கல்யாண சோறுனா சும்மா ஒண்ணும் இல்லைல என்று கூறிவிட்டு வெளியே சென்றார் அல்பமாக. தனது அறைக்கு சென்று ஏற்கனவே வைத்திருந்த அந்த புடவையை கட்டிக்கொண்டு வெளியே வந்தாள் இலக்கியா. சீக்காளி உருவம் போல் முன் தலையில் வழுக்கை விழுந்து பார்ப்பதற்கே பயங்கரமாக இருந்தான் கஸ்தூரியின் தம்பி. 90 கிலோ எடை உருவம் கொண்டவன். பான்பிராக் வாய் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். உடல் தோற்றத்தை வைத்து சொல்வதை விட அவனது கேரக்டர் படு கேவலமாக இருந்தது என்பதே உண்மை. ஒரு நிமிடம் சீ என்று சொல்ல தோன்றியது. 20 வயது பெண்ணுக்கு 41 வயது ஆண்மகனா? எந்த வயதில் நியாயம்? எந்த விதத்தில் நியாயம்? நியாயமாக பார்த்தால் அவனுக்கு இவள் மகள் முறைதானே வேண்டும். அது இருக்க முதல் மனைவி உயிரோடு இருக்கும் போது 2வது மனைவி கட்டுவது தவறு. அதில் இலக்கியா வேறு 3வது. இன்னும் எத்தனை பெண்களின் வாழ்க்கை இவன் சீரழிக்கப் போகிறானோ அவனுக்கே வெளிச்சம். அவனும் வாயெல்லாம் பல்லாக வந்து அனைத்து உறவுக்கார பெண்களையும் ஒரு மாதிரியாக பார்க்க கடைசியில் பார்வை அக்ஷயா மீதும் நிலாவின் மீதும் படிந்தது. நிலாவிற்கு கல்யாணமான அடையாளமாய் தாலிச்செயினும் நெற்றி வகுட்டில் ஒரு குங்குமமும் இருந்தது. பார்வையை உடனே அக்ஷயா பக்கம் திருப்பினான் அவன். அவளை முழுங்குவது போல பார்த்தான். அவன் பார்த்த பார்வையில் உடம்பெல்லாம் பற்றி எறிய வேறு சில பெண்கள் பின்னால் இருவரும் போய் நின்று கொண்டனர். கூட்டத்திலிருந்து இலக்கியா முன்னே வர அங்கு போடப்பட்டிருந்த சேரில் இருவருமே அமர்ந்தனர். வந்திருந்த சொந்தங்கள் கூடவே பார்க்கவே நாராசமாக இருக்கிறது என்று காதுபடவே பேசினார்கள். அதையெல்லாம் கஸ்தூரி கண்டுகொள்ளாமல், என் தம்பி ஒரு பாவப்பட்ட ஜென்மம் இலக்கியா, நீ ரொம்ப விவரமானவ என்று வாய்க்கு வந்த பொய்யை அவிழ்த்து விட்டாள். சில சொந்தக்கார பெண்களோ, நல்ல வேளை இந்த கஸ்தூரிக்கு ஒரு பெண் குழந்தை இல்லைன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பா. சில பேரோ, இந்த சனியனுக்கு குழந்தை பிறக்காம போனதே புண்ணியம் என்று பேசிக் கொண்டார்கள். அங்கு வந்திருந்த அனைவரின் நோக்கம் இலக்கியாவும் அவள் தந்தை சந்திரனும். காரணம் ஏனென்றால் அவர்களுக்கு இலக்கியாவின் அம்மா ரஞ்சிதா மீது மிகுந்த மரியாதை இருந்தது. அனைத்து சம்பிரதாயங்களும் நடக்க இதற்காகவே அழைத்து வரப்பட்ட ஐயர் கல்யாண தேதியை அறிவிக்க அதற்கு இன்னும் 10 நாட்களே இருந்தது. இலக்கியா உட்பட அனைவருக்குமே அது தூக்கி வாரி போட்டது. என்ன கஸ்தூரி, கல்யாணத்துக்கு 10 நாள்ல வச்சிருக்க என்று ஒரு உறவுக்கார பெண்மணி கேட்க, ஆமா, இவளுக்கு 21 வயசு, அப்பதானே முடியும் என்று இரட்டை அர்த்தமாய் சொல்ல அதன் காரணத்தை விரைவாகவே புரிந்து கொண்டாள் இலக்கியா. ஆக இது சொத்துக்காக நடக்கும் திருமணம், அதற்கு பலியாடு நான் தானா என்று மனதிற்குள்ளே கூறிக்கொண்டு அழுது கொண்டாள் நமது இலக்கியா. ஆனாலும் ஏனோ மனம் முழுவதும் சிவாவை நினைக்காமல் இருக்க முடியவில்லை. ஒரு பக்கம் தப்பித்து விடலாமா என்ற அல்ப ஆசை, இன்னொரு பக்கம் தன்னை பற்றி சிவாவுக்கு தெரிந்தாலும் அவன் தன்னை ஏற்றுக்கொள்வானா, அதுவும் குண்டாக இருக்கும் தன்னை என்று அந்நேரம் அவள் மூளைக்குள் ஓட, அதற்கெல்லாம் காத்திருக்காமல் கஸ்தூரி அனைத்து சடங்குகளையுமே ஆரம்பித்திருந்தாள். அதன் பின் இருவரையும் மாலை மாற்றும்படி சொல்ல அந்த கிழவன் ஏதோ குறும்பாக அவளை கன்னத்தில் கிள்ளிவிட்டு மாலையை போட்டுவிட்டான். அவனுக்கு ஏதோ 20 வயது வாலிபன் என்று நினைப்பு. அவளுக்கோ ஏதோ தன் மீது ஒரு அமிழம் பட்டது போல சிடுசிடுத்து வைத்தாள். அவளும் பெயருக்கு என்று அவன் மீது ஒரு மாலையை போட மோதிரத்தை இலக்கியாவின் கைக்கு அணிவித்திருந்தான் அவன். ஆக பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு என்று தன் வட்கர பார்வையை இலக்கியா மீது பார்த்து வைத்தான் அவன். எதுவுமே பேசாமல் திரும்பி நின்றாள் அவள். மீண்டும் தனது அறைக்கு நிலாவையும் அக்ஷயாவையும் கூட்டி வந்து கதவை சாத்திவிட்டு மாலையை கழட்டி வீசிவிட்டு அழுது ஓய்ந்தாள் நமது இலக்கியா. வந்த சொந்தங்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக கிளம்ப இப்போது அந்த வீட்டில் இலக்கியா, அக்ஷயா, நிலா மற்றும் இலக்கியாவின் தந்தை, சித்தி மற்றும் அவனது தம்பி மட்டுமே இருந்தார்கள். ஹோட்டலில் இருந்து வரவழைக்கப்பட்ட பண்டங்களை அக்காவும் தம்பியும் மாறி மாறி போட்டி போட்டுக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தனர். அங்கு இருக்கும் மற்றவர்கள் சாப்பிட்டார்களா இல்லையா என்று கூட அவர்கள் கேட்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. இருவருமே மாடியில் இருக்கும் தங்களது அறையில் ஓய்வெடுக்க சென்று விட்டனர். இலக்கியாவே நிலாவிடம், சரிடி நீங்க கிளம்புங்க, எதா இருந்தாலும் நாளைக்கு காலேஜில் பார்த்துக்கலாம் என்று கூறினாள். நல்லா யோசிச்சியாடி, இதை பற்றி இனிமேல் பேச வேணாண்டி, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளோதானே என்று கூற 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சுடி, 2 பேருமே கிளம்புங்க என்று அனுப்பி வைத்தாள் அவள்.
இவர்களும் வீட்டை விட்டு சென்றனர். அக்ஷயா வண்டி எடுத்துக்கொண்டு வந்திருந்ததால் முதலில் நிலாவை வீட்டில் விட்டுவிட்டு ஹாஸ்டலுக்கு திரும்பினாள். ஆனால் போகும் வழியெல்லாம் அக்ஷயாவுக்கும் நிலாவுக்கும் இலக்கியாவை பற்றிய கவலையே வந்து குடிகொண்டது. எப்படியாவது இந்த திருமணம் நிற்காதா என்று அவர்களின் எண்ணம். அழுது அழுது தலைவலி எடுக்க அடுப்படி சென்று சுடுதண்ணி வைத்து குடிக்க தன் தந்தையை ஒரு முறை பார்த்துவிட்டு மணியை பார்த்தால் அது 1 என காட்டியது. யாரோ இருவர் பேசும் சத்தம் கேட்டு அப்படியே தோட்டத்தின் பக்கம் வந்தாள் இலக்கியா. அங்கு இலக்கியாவின் சித்தி கஸ்தூரியும் அவள் தம்பியும் பேசுவது இலக்கியாவின் காதுகளுக்கு கேட்டது. எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அவளை கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கையெழுத்து வாங்கணும், புரியுதா? அப்பதான் அவளோட சொத்து எல்லாமே நமக்கு ஃபுல்லா வரும். அதுக்கப்புறம் இந்த அநாத நாய்களை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடுவோம். என்னக்கா இப்படி சொல்லிட்ட? அப்புறம் என்னோட முதலிரவு? அவசரப்படாதடா நாயே, உனக்கு என்னது முதலிரவா? எங்கிட்டயே நடிக்கிற பாத்தியா என்று வக்ரமாக ஒரு அக்கா தம்பியிடம் பேசக்கூடாத பேச்சை பேசிக் கொண்டிருந்தாள் அவள். சொத்து மட்டும் வந்துருச்சுன்னா உனக்கு இருக்கிற எல்லா அழகியையும் கூட்டிட்டு வந்து உன் காரில் போடுறேன்டா தம்பி. போய் இந்த குண்டு பூசணிக்காகவா நீ இவ்வளோ பண்ற நினைக்கிற? புரியவே இல்லை, போடா. சரிக்கா, இருந்தாலும் அவ கையெழுத்தெல்லாம் போட்டு தந்துருவாளா? நமக்கு போட்டு தானடா ஆகணும். அவங்க அப்பன் குடும்பி நம்ம கையில் இருக்கு. நம்ம இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், அந்த ஆளுக்கு எப்படிக்கா கரண்ட் ஷாக் அடிச்சிச்சு? அவனே கண்ணில் விளக்கணை விட்டுட்டு தேடுறவனாச்சே. கேவலமாக சிரித்தாள் இவள். அவருக்கா எங்கடா ஷாக் அடிச்சிச்சு? எல்லாம் என்னோட ஏற்பாடு தான் என்று கூறியதை கேட்டதும் இலக்கியாவின் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. அதிர்ச்சியானாள். எனக்கா சொல்ற? நிஜமா கரண்ட் ஷாக் வச்சது நீதானா? ஆமாடா, அந்த ஆள் பாத்ரூம் போகும்போது நான் தான் வேணும்னு ஸ்விட்சில் வயரை சொருகி வச்சேன். இந்த ஆள் மட்டும் இப்போ படுக்கையே ஆகலைன்னா அவ்வளோ தைரியமா இவளை நம்ம எதுவும் பண்ண முடியுமா என்ன? நான் வேற பக்கத்தில் ஒரு நல்ல நிலத்தை விலைக்கு கேட்டு வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் காசு வேணும்ல, அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. எங்கள் அப்பனோட மூத்த தாரம் எல்லாமே அவளே அமைக்கலான்னு நினச்சிருப்பா. கடைசியில் இந்த குண்டச்சி பேரில் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. இது தெரியாமல் போச்சே எனக்கு என்று அவள் கூற, இப்படி ஒரு பெண் ஜென்மத்தை தன் வாழ்க்கையில் சந்தித்ததே இல்லையே, இது ஒரு பெண் பிறவிதானா என்பது போல இலக்கியா நினைக்க மனம் எல்லாம் அவ்வளவு கனமாக இருந்தது இலக்கியாவிற்கு. அக்கா, அப்புறம் அடுத்து என்னக்கா பண்ண போகிறோம்? டே, கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த ஆள் மூஞ்சில தலகாணி வச்சு அமுக்கி கொண்டுடுவோம். அடுத்து இவளை ஏதாவது ஒரு மருந்து வச்சு கொன்ற வேண்டியதான். இல்லைன்னா இவளை என்ன சொல்லுவோம்? சீக்காளின்னு சொல்லுவோம். வேற என்னடா சொல்ல முடியும்? ஏதாவது பட்டத்தை கட்டி இவளை துரத்தி அடிக்க வேண்டியதாண்டா. நம்மளுக்கு என்ன வேற வழியா இல்லை? இந்த மாதிரி ஒரு குண்டுக்காக யார்டா சப்போர்ட் பண்ணி நிற்க போறாங்க என்று சிரித்து நக்கல் அடித்துக் கொண்டிருந்தனர். இலக்கியாவிற்கு நடைப்பணமா இருப்பது போல இருந்தது. அந்த அறையை விட்டு அப்படியே கல்சிலையாக அமர்ந்திருந்தாள் பாவை. அங்கோ சிவா உட்பட மற்ற மூவரையும் கடத்தி தங்களது கஸ்டடியில் வைத்திருந்தனர் தீவிரவாதிகள். அதுவும் அவர்களது நெற்றி பொட்டில் துப்பாக்கியை வைத்து. அடுத்த என்ன ஆகும்? மீண்டும் பார்க்கலாம். காதல் தீயில் கரைவோம் வா. அத்தியாயம் 33. இருவரின் இரக்கமற்ற பேச்சை கேட்டு அப்படியே உட்கார்ந்த இலக்கியா அதற்கு மேல் என்ன செய்வது? தன் வாழ்க்கையை முடிந்துவிட்டது என மனதை தேற்றிக்கொள்ள ஆரம்பித்தாள். யாராவது ஒருவர் நமக்காக இருக்கிறார்களா என்று மிகவும் யோசித்து பார்க்க, இல்லை, யாருமே இல்லை. ஆனால் மனதில் ஒரு பிம்பம் வந்திருந்தது. யாரென்று நமது வாசகர்களுக்கு நன்றாகவே தெரியும். நமது சைக்கோ சிவாதான். முதலில் ஒரு ஆணை பார்த்து வந்த வெட்கம், பயம், சோகம், கண்ணீர் அனைத்தும் அவனே. அவனுக்குத்தான் தன்னை பிடிக்காதே என்று அவளே நினைத்து கொண்டாள். வாழ்வில் முதலில் பூத்த காதல் என்றுமே மறக்காதது. அதுபோல்தான் இலக்கியாவிற்கு அவனோடு இருந்த அந்த 2 தினங்களுமே பொக்கிஷமான நினைவுகளாய் மாறியிருந்தது. அந்த நேரத்தில் அவள் ஒன்றை நினைக்க தவறவில்லை. ஆக இந்த திருமணம் முடிந்தவுடன் இங்கிருந்து விடுதலை, எங்காவது சென்று பிழைத்துக் கொள்ளலாம். ஆனால் தந்தையை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? அதுவும் இல்லாமல் தந்தையை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார்களே என்று வருத்தத்தை மனதிற்குள்ளேயே நினைத்து அழுது அப்படியே உறங்கியும் போனாள். மறுநாள் காலையில் கல்லூரிக்கு சென்றவள் ஏதோ வேண்ட வெறுப்பாக வாழ்க்கையை வாழ்ந்து வருவது போல முகத்தை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளின் நிலைமை என்னவென்றே நிலாவிற்கும் அக்ஷயாவிற்கும் புரிந்துவிட்டது. ஆனால் என்ன சொல்லி சமாதானம் செய்வார்கள் அவர்கள்? ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் பரவாயில்லை, எதுவுமே இல்லையே. இவள் மனதில் ஒரு ஆசை இருக்கிறது, ஆனால் அதை எப்படி நிறைவேற்றுவது? அதற்கும் வழி இல்லை. அந்த ராட்சசியிடமிருந்து யார் இவளை காப்பாற்றுவது? இரட்சகனே இங்கு இல்லையே. பழையபடி ஏதேதோ பேசி சிரிப்பு காட்ட கூட முயன்றார்கள். ஆனால் அது தோல்வியிலேயே முடிந்தது. இப்படியே நேரம் கடந்து போக வகுப்பும் முடிந்தது. மதிய இடைவேளையில் அங்கு வந்தார்கள். அங்கு மிகவும் அதிர்ச்சியாகவே பிரியங்கா, நிலாவும் அக்ஷயாவும் சொன்ன விஷயத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் பிரியங்கா. இலக்கியாவோ எந்த சலனமும் இல்லாமல் கீழே மண்ணை நோண்டி கொண்டிருந்தாள். அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாடி? பதறினாள் பிரியங்கா. ஆமா, என்ன சொல்ற?
ஏண்டி இப்படி இருக்க? அவள் எந்த பதிலுமே கூறாமல் இருக்க, நீங்க 2 பேரும் இத்தனைக்கும் அங்கதானடி இருந்திருக்கீங்க, ஏதாவது ஒன்று பண்ணி தொலைச்சிருக்க கூடாதா? உனக்கு என்ன, நீ ஈஸியா சொல்லுவ. உனக்கு ஒரு அத்தை பையன் ஒருத்தன் இருக்கான், ஆனா இவளுக்கு அப்படி இல்லை இல்ல. எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடி என்றாள் பிரியங்கா. என்ன என்ன பெரிய ஐடியா, கொஞ்சம் சொல்லு பாப்போம் என்றாள் அக்ஷயா. பேசாம இலக்கியாவை கடத்திடலாமா என்று மொக்கையாக கூறினாள் பிரியங்கா. அடி அரமெண்டலு, அதை தாண்டி தாண்டி நாங்களும் சொன்னோம். சரி, இன்னொரு ஐடியா என் கைவசம் இருக்கு. சொல்லுங்க மேடம், என்னதுன்னு சொல்லுங்க நிலா கேட்க, பேசாம சிவா அண்ணாக்கு நம்மளே ஃபோன் பண்ணி, இங்க பாருங்க அண்ணா, இலக்கியா உங்களை விரும்புறா, அதனால நீங்க இப்பவே அவளை கல்யாணம் பண்ணி காஷ்மீருக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கட்டன் ரைட்ட சொல்லிடலாண்டி என்றார். அதை கேட்டு யார் சிரித்தார்களோ இல்லையோ, இலக்கியா மிகவும் வேதனையுடன் சிரித்து வைத்தாள். என்னடி எப்படி சிரிக்கிற என்றார்கள் அவர்கள். நீ சொல்றத பார்த்தா சிரிக்காம என்ன பண்ண சொல்ற? அவருக்குன்னு ஒரு மனசு இருக்கு. என்ன மாதிரி ஒரு குண்டை போய் என்னை பார்த்தா என்னமோ அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுடி. இதுல வேற அடுத்த வாரம் கல்யாணத்தை அவர் நிப்பாட்டி என்னை கூட்டிட்டு போக போறாராக்கும். பேசாம லூசு மாதிரி பேசுறதை விட்டுடுங்கடி. அதெல்லாம் இருக்கட்டும், என்கிட்ட இருந்து வேற ஏதாவது மறைக்கிறியாடி நீ என்று அக்ஷயா மறைமுகமாக பொடி வைத்து அவளிடம் கேட்க, ஒரு நிமிடம் அவளுக்கு கண்ணீரே வந்து விட்டது. கண்களை துடைத்துக் கொண்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி என்று வருத்தமாக சொன்னாள். சத்தியம் பண்ணி சொல்லு. இல்லைன்னு கண்டிப்பா சத்தியம் பண்ண சொல்லு. உங்க அப்பாவுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு இருக்கவே இருக்காது, யாரோ வேணும்னு பண்ணியிருக்கணும், சொல்லுடி என்று கேட்க, உண்மைதான் என்று கண்ணீர் அருவியாய் கொட்ட தலையாட்டினாள். அவள் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் தனது தோழிகளிடம் கதறி கூறினாள். பிரியங்காவிற்கும் நிலாவிற்கும் கோபம் எல்லையை மீறி வந்தது. இவர்கள் எல்லாம் ஒரு ஜென்மமா என்று நினைத்தார்கள். ஆனால் அக்ஷயாவிற்கு இது ஏற்கனவே தெரிந்திருந்தது. அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இவர்கள் கேவலமாக ஜென்மங்கள் என்று முன்கூட்டியே கணித்து வைத்திருந்தாள் அக்ஷயா. ஆனால் இவள் திருமணம் நடக்கக்கூடாது என்பதிலேயே அவள் குறியாக இருந்தாள். இலக்கியா, நான் சொல்றத கவனமா கேளு. நீயும் உங்க அப்பாவும் தப்பிச்சு போயிடுங்க. எல்லாம் தெரிஞ்சும் நீயே இப்படி பேசலாமாடி? நான் சொல்றது முழுசா கேளு. பேசாம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடு, அதுதான் நல்லது. வேற வழியே இல்லடி என்று கூறினாள். அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் தாண்டியாச்சுடி. என்னடி சொல்ற? அக்ஷயா கேட்டாள். ஏரியா இன்ஸ்பெக்டருக்கும் என்னோட சித்திக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குடி தயங்கி தயங்கி கூறினாள். அவரை மீறி எதுவுமே நம்மளால பண்ண முடியாதுடி. அடைச்சி, இந்த பொம்பளை கேடு கட்ட பொம்பளைன்னு பார்த்தா மகா கேடு கட்ட பொம்பளையா இருக்கும் போலயே. இதெல்லாம் என்ன பொம்பளை ஜென்மமோ தெரியல. பெண்கள் பேரை கெடுக்கிறதுக்குன்னே இதெல்லாம் பிறந்து தொலைச்சிருக்கும் போல பிரியங்கா கூறினாள். விடு, எல்லாமே என் தலையெழுத்துப்படி தானடி நடக்கும் என்றாள் இலக்கியா. நல்ல வேளை அவங்க என்னை யாருக்கிட்டையும் விற்கிறதுக்கு முன்னாடி கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் அப்பாவும் ஏதாவது ஒரு ஆசிரமத்துல போய் சேர்ந்துடணும். இவ்வளோ நாள் காசு இருந்துச்சு, படிச்சுட்டேன். நல்ல வேளை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயம்லாம் நடக்குது. அது வரைக்கும் சந்தோஷம் தாண்டி என்று அப்பாவியாக கூறினாள் அவள். இவளை நினைத்து அழுவதா? இவள் வேதனையை நினைத்து மீண்டும் அழுது கொண்டே சுற்றி கொண்டிருந்தனர் எல்லாரும். அனைவருமே சாப்பிட்டு விட்டு வகுப்பறைக்கு செல்ல, வகுப்பு ஆரம்பிக்க இன்னும் 15 நிமிடங்கள் இருந்ததால் தனது போனை எடுத்து ஆத்விக்கிற்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பலாம் என்று எடுத்தாள். நேற்று அனுப்பிய மெசேஜ் சிங்கிள் டிக்கிலேயே இருந்ததால் சற்று குழப்பமடைந்தாள் நிலா. ஹாய் என்று அனுப்பினாள். ஆனால் அது சிங்கிள் டிக்காகவே இருந்தது. ஏன் இன்னும் நெட்டு ஆன் பண்ணாம இருக்காரு? ஒருவேளை அங்க ஏதாவது ரொம்ப பிஸியா இருப்பாரோ, வேலை அதிகமாயிடுக்குமா என்று முதலில் நினைத்தாள். ஆனாலும் மனதின் ஓரத்தில் ஒரு சிறு கலக்கம் இருக்கவே செய்தது. நேத்திலிருந்து எப்படி ஒரு மெசேஜ் கூட பார்க்காம அவரால் இருக்க முடியும்? அதுவும் நெட்டை கூட ஆன் பண்ணாம இருக்காரே என்று நினைத்தாள். சரி, ஏதாவது முக்கியமான வேலையில போன் அப்படி வச்சிருக்கலாம். பிறகு என்ன நினைத்தாலோ, பத்திரமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள் என்றும் உங்கள் நினைவுடன் உங்கள் மதி என்றும் அனுப்பியிருந்தாள். ஆனால் அதை பார்க்க வேண்டியவனோ நெற்றி பொட்டில் எதிரே தீவிரவாதிகளின் ஆளுகைக்குள் நின்றிருந்தான் ஆத்விக். ஆத்விக் மட்டுமல்ல, சிவா, விக்னேஷ், கோகுல் மூவருமே அதே நிலையில்தான் இருந்தார்கள். அந்த கூட்டத்திலிருந்து ஒருவன் முன்னே வர அந்த ஆள் வருவதை கண் சுருக்கி யார் என்பதனை சற்று குழப்பத்துடன் பார்த்தார்கள். ஆனால் சிவாவுக்கும் ஆத்விக்கும் அவன் யார் என்று தெரிந்துவிட்டது. தனது முகமூடியை கழட்டியவன் அவர்களை பார்த்து சிரித்தான். ஆஷேக், ரொம்ப பெரிய தப்பு பண்ற என்று வில்லத்தனமாக சிரிக்க அவன் முயற்சித்துக் கொண்டிருந்தான். தப்புதான், அவங்கள உயிரோட விட்டு வைக்கிறது தப்புதான்டா என்று கூறினான் ஆஷிக். இவனாடா அவன்? ஆமாண்டா, இந்த புறம்போக்கு பண்ணாடா இவன் தான். என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா நீங்க இப்போ 4 பேருமே சாக போறது உறுதி. ஆமா, இதுல யாருக்கு புதுசா கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்களே, யாருடா அது? ஓ, நீதானா? உன் பொண்டாட்டிய வேணா? கைகள் முறுக்கி கண்கள் சிவப்பாக ஆத்விக் அவனை பார்த்தான். அதாவது இந்த நாட்டு மக்களே பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு சொல்ல வந்தேன்டா, அதுக்கே நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற என்று நக்கலாக கேட்டான். எப்படிடா இது நடந்துச்சு? நம்ம கண்காணிப்புல தானே இவ இருந்தான் என்று ஆத்விக் கேட்க, நிஜம்தான், இதோ நிக்கிறானே இந்த நீலக்கண்ணு இருக்கிறவன் தான் என் மேல ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு இருந்தான். பரவாயில்ல, ஒரு சின்ன கேப்ல எப்படியோ தப்பிச்சு உங்க முன்னாடி ரொம்ப தைரியமா உங்களையே கொல்ல நிக்கிறேன்ல, இதுதான் என்னோட ஸ்பெஷலே. சரி, என்னோட மேலிடத்து உத்தரவுப்படி நீங்க 4 பேருமே இப்ப சாக போறீங்க. அதுவும் எப்படின்னா, எங்களுக்கு நீங்க செஞ்ச உதவி
என்னெல்லாம் எப்படிலாம் நீங்கள் இன்சல்ட் பண்ணீங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்க போறேங்கடா, உங்களுக்கு எப்படி சாவ கொடுக்க போறேன்னு மட்டும் பாருங்கடா என்று லூசு மாதிரி அவன் வாட்டுக்கு பேசிக் கொண்டிருந்தான். அதையெல்லாம் பெரிதாக அலட்டி கொள்ளாத சிவா திடீரென்று சிரிக்க ஆரம்பித்தான். ஆத்திரமடைந்த ஆஷிக், எதற்கு இப்ப சிரிக்கிற என்று கேட்க, நீ பண்ற கோமாளித்தனத்துக்கு சிரிக்காம டான்ஸ் ஆட சொல்றியா என்று சொல்ல மூவருக்குமே சிவா என்ன சொல்கிறான் என்று புரியவில்லை. ஏண்டா உன்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் விடுவேன்னு நீ நினைச்சியா? என்ன பிளே ட்ரிக் பண்றியா? எனக்கும் அம்மாவும் கிடையாது, தங்கச்சியும் கிடையாது, தெரியுண்டா வழக்கண்ண. ஆனா உனக்கு ஒரு தம்பி இருக்கான் தானே என்று சைக்கோ சிவா கூற ஆடி போனான் ஆஷிக். அவன் இப்போ என் கஸ்டடியில உன் கஸ்டடியில உளறி வைத்தான் அவன். உன்னை ஃப்ரீயா விட்டதுக்கு காரணம் என்னன்னு நினைச்ச? உன் மேல நல்ல அபிப்பிராயம் வந்து உன்னை அப்படியே விட்டுட்டேன்னு நினைச்சியா? ஒருத்தவங்க மேல எனக்கு டவுட் வந்துருச்சுன்னா அதை நான் விடவே மாட்டேன். இவ வேணா உன்னோட அழுகையை பார்த்து மயங்கி இருக்கலாம், நான் அப்படி கிடையாது. சரி இங்க பாரு, அவனை விற்று பேசாம ஒண்ணு பண்ணலாம், உங்கள 2 பேர் சாகணும், இல்லைனா என்ன கொன்றுவாங்க என்று டீல் பேசி கொண்டிருந்தாள். நீ என்ன லூசாடா, கொஞ்ச நேரத்துல நீயே சாக போற. நீ எங்க 4 பேர்த்தையும் சாகடிக்க போறியா? அதுவும் எங்க 2 பேர்ல வேற யாராவது ஆப்ஷன் வேற சொல்ற. என்னடா சொல்ற? ஆஷிக் பதறினார். கண்ணா கொஞ்சம் அந்த சைடு பாரு. பாஷா ரேஞ்சில் நீலக்கண்ணன் கை காட்ட சுற்றி போலீஸ் படை அங்கு இருந்தது. டே எப்படிரா என்று மூவரும் கேட்டனர். நம்ம வரும்போது லொகேஷன் ஷேர் பண்ணிட்டு தாண்டா வந்தேன், SOS அனுப்பி இருந்தேன், அதனாலதான் இங்க வந்து இருக்காங்க. என்ன எல்லாரும் ஜெயிலுக்கு போய் கழித்திங்க போலாமா என்று நக்கலாக கேட்டான் சிவா. கன நேரத்தில் ஆசிக்குடன் இருந்த ஒரு தீவிரவாதி குண்டுகளை வீசி எரிய அது சற்றும் எதிர்பார்க்காதவாறு புகைமூட்டத்தோடு கலந்திருந்தது. ஆனால் அதற்குள் அந்த தீவிரவாதிகள் அவர்கள் 4 பேரையும் கடத்தி கொண்டு ரோட்டிற்கு சென்று அவர்கள் வந்த வாகனத்தில் ஏற்றி சென்றிருந்தனர். அங்கு வந்த போலீசுக்கே ஏமாற்றமாகவே இருந்தது. புகைமூட்டத்தில் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியாமல் போனது. சிறிது நேரம் அங்கேயே தேடிவிட்டு மேலிடத்திற்கு விஷயத்தை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அதை கேட்ட மேலிடமோ ஏதோ ஒரு ஃபேக் மெசேஜ் என்று அப்டேட் செய்திருந்தது. கடைசியில் 4 அவர்களிடம் மீண்டும் மாட்டிக்கொண்டனர். இனி விதிதான் அவர்களை காப்பாற்ற வேண்டும். 4 பேரில் யாராவது ஒருவர் அங்கேயே மாற்றிக்கொள்வார்களா? நிரந்தரமாக? விதிதான் பதில் சொல்ல வேண்டும். நட்புகளே, இந்த தொடர் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.